ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இது என்ன கோவா சுண்டலா? இல்லவே இல்லை. என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வெள்ளை முள்ளங்கியில் செய்கிற ஒரு சுண்டல். பாருங்கள், இது ரொம்பவே சத்தானது. இது ரொம்ப நம்ம சமைக்காமல் இந்த மாதிரி சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தா தேவையான சத்துக்களும் வந்துடும். குழந்தைங்க என்னன்னே தெரியாமல் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ராபுவை தோலை நல்லா பீலரில் சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கிரேட்டர் இருக்குது தானே, அதில் இந்த கேரட் சீவுற மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே கடுகு மட்டும் போட்டுக்கிறணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ளே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தாளித்து வந்த பிறகு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ராபுவை எடுத்து அதுக்குள்ளே போட்டு மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பில் அதை கிண்டி விடணும். பாருங்கள், ராபுவை இப்படி போட்ட பிறகு உடனே நம்ம இந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சது வேக விட்டுறக்கூடாது. அப்போ அது அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வதங்கி வார நேரம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடணும். உப்பு போட்ட பிறகு அதில் இன்னுமே தண்ணி விடும். பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ இந்த நடுவில் இருக்கிறத கொஞ்சம் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி ஒரு சின்ன கெப்பொன்று விட்டு சைடில் அந்த ராபுவை போட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி போகிற நேரம் ஒரு 2.5 நிமிஷம் மாதிரி போகிற நேரம் அந்த தண்ணி நல்லா வற்றி வந்துடும். பாருங்கள், அதுக்கு தேவையான மஞ்சள் தூளும் போட்டுக்கிறணும். போட்ட பிறகு பாருங்கள் நம்மளோட ராபு சுண்டல் எப்படி இருக்குன்னு. கடைசியாக அதுக்குள்ளே சின்ன சீரகத்தை நல்லா நசிச்சு விட்டுங்கன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டான, அதே நேரம் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த ராபுவில் எவ்வளோ சத்து இருக்குது, அது நேரடியாக நம்மளுக்கு எடுத்துக்கிற முடியும். ராபுவை கறி வச்சா கூட விரும்பாதவங்க இருக்கிறாங்க, அதோட வாசனை பிடிக்காதவங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் இதை கொண்டு போய் கொடுத்தேன். என்னன்னு தெரியல, அவங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. பிறகு தான் சொன்னேன் இது ராபு சுண்டல்னு. ஸோ நீங்களும் இந்த ராபு சுண்டலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு இதோட டேஸ்ட், உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சத்தான, ஈஸியான, காலையில் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.